தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி ஆண்டவரே பலன் கொடுக்கிறார். ஆகவேதான் யோபு, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பதெப்படி என்று சவால் விடுகிறான். அப்படியானால் பாவம் செய்யாதபடி ஆண்டவருடைய வாக்கை எவ்வளவாய் அவன் தன் இருதயத்திலே பதித்து வைத்து நடந்திருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். அதே போன்றுதான் யோசேப்பு இளம் வாலிபனாக இருந்த பொழுதும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே என்ற வசனத்தின்படி எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாமல் இருக்க ஜாக்கிரதையாய் நடந்து கொண்டான். ஆம், கர்த்தருடைய வசனம் நம்மை அவ்விதமாகவே காத்து கொள்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இவ்விதமாய் பாவமற்ற பரிசுத்தராக வாழ உங்கள் வழியையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவருடைய வார்த்தையை கவனமாய் பயபக்தியுடன் வாசித்து பதிய வைத்து பாவமற்ற வாழ்க்கை வாழுங்கள். ஒரு இளம் மகனுக்கு தாய் சிறு வயதிலேயே கர்த்தர் விரும்புகிற ஒழுக்கம், பரிசுத்தம் இவைகளை கற்பித்து கொடுத்திருந்தாள். அநேக தேவனுடைய வார்த்தைகளை அவனுடைய உள்ளத்திலே பதிய வைத்தாள். ஆனால் அத்தகைய பரிசுத்த வாழ்வின் மத்தியிலும் தீங்கு அவனை தொடர்ந்தது. கெட்ட நண்பர்கள் அவனை சுற்றி வந்தனர். அதை அவன் இன்பமாக அனுபவித்தான். ஆனால் அந்த தாயோ அவனுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை செய்து, ஆண்டவரே, உம் வசனங்கள் அவன் உள்ளத்தை திருப்பட்டும் என்றார்கள். அப்படியே ஒரு நாள் வந்தது. அதுவரை வெறுத்து ஒதுங்கி தூரமாய் வைத்திருந்த வேத வார்த்தைகள் அவனோடு பேச ஆரம்பித்தன. இந்த பகுதியை எடுத்து வாசித்து பார் என்ற சத்தத்தை அவன் கேட்டபொழுது உடனடியாக வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தான். அது அவனுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்தது. இப்படியே அவன் தேவ ஒத்தாசையை கொண்டு பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை பாவத்திற்கு விலக்கி பரிசுத்த வழியிலே நம்மை நடத்தும். ஆகவேதான் அனுதினமும் அதை கருத்தாய் வாசிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அது நடக்கும்போது வழி காட்டும், விழிக்கும் போது சம்பாஷிக்கும். அதை கண்மணி போல காத்து வழி நடக்கையில் சகல விதத்திலும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்மீது தங்கும். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பின் தெய்வமே, என் வாழ்விலும் உமக்கு பயப்படும் பயம், வேத வாசிப்பு இவைகளை பழுகி பெருக பண்ணும். இன்று முதல் உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்வை தந்து என்னை நிறைவாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.